இருந்துச்சுங்க அப்புறம். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வருவீங்க படம் பார்க்குறது? எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட காலேஜ் ஜூனியர் தான் என்னோட சினிமாட்டோகிராஃபர் கலைசெல்வன் சிவாஜி. ஸோ அதுக்காக வந்தேன். அட் த சேம் டைம் வந்து ஃபயர் பாசில் வடிவேல் பிடிக்கும், மாமன்னர் பிடிச்சது. சரி அந்த காம்போ எப்படின்னு பார்க்க தான் வந்தேன். எப்படி நான் மேலகமாக இருக்காது எப்படி இல்லை அந்த மாதிரி படம் இல்லை, இது வந்து ஃபீல் குட் படம் மாதிரி இல்லை. இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பழிவாங்கிற படம் மாதிரி தான், பட் வேற மாதிரி எடுத்துருந்தாங்க. நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன சொல்கிறது, ஸோ ட்ரைலரில் பார்த்துருப்பே தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து படத்துக்கு இப்போ வடிவேல் வந்து இவர்கிட்ட பணம் அடிக்கிற மாதிரி பிளான் பண்ணுவார். ஸோ அது வந்து பணம் இல்லை, அது வேற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ட்விஸ்ட் இதில் இருக்கும். வடிவேல் இந்த கேரக்டர் பார்ப்பாரு. செட் ஆகுது. அவர் நல்லா நடிச்சிருக்காரு, ஆக்சுவலி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்டிங் நல்லா இருக்கு, ரெண்டு பேருமே ஆக்டிங்குமே சூப்பராக இருக்கு. இப்போ விவேக் பிரசன்னா தான் அவரு கேரக்டர் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. விவேக் பிரசன்னா, சித்தாரா எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. படம் த்ரில்லிங்காக இருக்கு. ரொம்ப த்ரில்லிங், நல்லா த்ரில்லிங். காமெடி இல்லை. காமெடி இல்லைங்க படத்தில். இப்போ மியூசிக்லாம் எந்த அளவு மியூசிக் நல்லா இருக்கு. யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் டைரக்டர், நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு சாங் ரீமிக்ஸ் இருக்கு, ராமராஜன் பாட்டு, அது நல்லா இருக்கு. வடிவேல் ஏஜ் அடிக்கடி ரொம்ப காட்டுறாங்க. அது கன்வின்ஸ் தான் காட்டுறாங்க. ஆக்சுவலி லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பேரும் சண்டை போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாள் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது கன்வின்சிங்காக தான் இருந்துச்சு. ஸ்டோரி எவ்வளோ ஸ்டோரி டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அதான் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இவர் அவர் ஏமாத்துற மாதிரி இருக்கும். ஸோ ஃபயர் பாசில் வடிவேல் ஏமாத்துற மாதிரி இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃப்லாம் தெரியும் அது நேர்மாறு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேமிலியாக பார்க்கணும். ஃபேமிலியாக பார்க்கணும். போர் அடிக்குதா? இல்லை போரிங்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி இருந்துச்சு, பட் செகண்ட் ஹாஃப் ரொம்ப கிரிப்பிங்காக இருந்துச்சு. ரொம்ப கிரிப்பிங்காக நல்லா இருந்துச்சு. என்டர்டைன்மெண்ட் இருந்துச்சு. மலையாள டேரக்டர் படம் மலையாள படமாக இருக்கா இல்லை தமிழ் படம்? தமிழ் படமாக தான் இருக்கும். டேரக்டர் மாதிரிலாம் இல்லை, தமிழ் படம் மாதிரி தான் இருக்கு. ஒரு தமிழ் படம் ஃபீல் தான் வந்துச்சு எனக்கு. ஒர்த்தாக இருக்குங்களா? கண்டிப்பாக பார்க்கலாங்க படம். ஓவராலாக எல்லாருமே பார்க்கணும். இந்த மாதிரி படம் இந்த சொசைட்டிக்கும் எல்லாருமே வாட்ச் பண்ணணும். இந்த சைல்டு அப்யூஸ் அந்த மாதிரி கண்டென்ட் தான். அதில் என்ன சொல்கிறேன், ஃபைட் அகேன்ஸ்ட் பண்ணன அந்த மாதிரி இது கண்டென்ட் தான் இருக்குது. பட் இந்த ஃபிலிம் பண்ணி வச்சுக்கணும், டைரக்ஷனும் எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாமே கண்டென்ட் நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. அவங்க ரெண்டு பேருமே நல்லவனை பண்ணி வச்சுருக்காரு. அவங்க வடிவேலு வந்து காமெடியாக பண்ணிட்டு எல்லாமே என்ன சொல்ல எல்லாமே பண்ணிட்டு இந்த டைரக்ஷன் வந்து செம்மவாக இருந்தேன். அதுதான் ஓகே. ஸ்டோரி பேஸும் நல்லா இருந்தேன். ஸ்டோரி பேஸு இந்த டைரக்ஷன் பேஸு எல்லாமே நல்லா இருந்தேன். மியூசிக்கு நல்லா இருந்தேன். ஐ திங்க் இந்த வடிவேலு தான் சிங் பண்ணியிருந்தாரு. அவங்க நல்லான பண்ணிட்டு அந்த மியூசிக், அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே செட்டாக இருந்தேன். செம்ம இருந்தேன். கமல்ஹாசன் படம் பார்த்துட்டு படம் நல்லா இருக்குன்னு கமல்ஹாசன் படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு பர்தா அதுதான் நான் சொல்லு. இந்த படம் 10/10 இருக்கு. ஆக்சுவலாக நான் இது வந்து என் ஃப்ரீ டைம் தான் பார்க்க வந்தேன். பட் படம் நல்லா இருக்கு. ஓகே, பார்க்க முடியும், பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கணும். ஓகே, என்ன மெசேஜ் சொல்ல வரேன்? சைல்டு அபியூஸ் அதுக்கு எதிரே ஒரு ஃபைட் அந்த மாதிரி. படத்தில் 10/10 கொடுக்குவேன். அவங்க டாக்டர் சாம்சன் பேசுறேன். மாரிசன் படம் பார்த்துட்டு வரேன். இன்டர்வல்ல வந்து நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இன்டர்வல் பஞ்ச் ரொம்ப நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து இது ஒரு நல்ல ஒரு கிரைம் த்ரில்லர் மாதிரி போகுது. ஃபுல்லாக கொஞ்சம் ஆக்ஷன், ஒரு ப்ராப்பராக ஒரு கிரைம் த்ரில்லர், ஒரு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு, நல்ல ஒரு கருத்து, ஒரு ஆழமான ஒரு கருத்து. அது இந்த மாதிரி ஒரு படத்தில் சொல்கிறதுக்கான ஒரு கருத்து. கிளைமேக்ஸுமே ரொம்ப இந்த படத்தில் சூப்பராக இருக்குது. படத்தில் வந்து ஃபஹத் ஃபாசில் வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. பொதுவாகவே அவர் வந்து ரொம்ப அருமையாக நடிப்பார். இந்த படத்துலையும் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. வடிவேல் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அவர் வந்து ஒரு ஞாபகமருதி பேஷண்டாக நடிக்கும் போது அவர் ஏஜுக்கு ரொம்ப கரெக்டாக ஆப்டாக இருக்குது. ஏன்னா ஒரு பைக்கில் ஏறி போகும்போதும் கஷ்டப்பட்டு ஏறுறது எல்லாமே ரொம்ப ஆப்டாக இருக்குது. அதான் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப மலையாள டைரக்டர்ஸ்லாம் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப அந்த டைலாக்ஸ் அந்த கமர்ஷியலாக போகாமல் பொறுமையாக நிறைய விஷயங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணி போவாங்க. ஸோ அந்த விஷயம் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்குது. ஸோ அந்த ஒரு இடம் தான் இந்த படத்தில் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து அவர் யோசித்த நிறைய விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. கிளைமேக்ஸ் ரொம்ப அருமையான ஒரு விஷயம் போட்டிருக்காரு.